ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு வந்து 10-15 வியூ தான் வந்திருக்கு. சரி, அந்த 15 பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதில் என் ஃப்ரெண்டு வேறு கமெண்ட் பண்ணி என்னை ரொம்ப மாரல் டவுன் பண்ணிட்டாங்க. மாரல் டவுன்லாம் ஒன்றும் இல்லை, அவள் எப்போவுமே அப்படி தான் கிண்டல் பண்ணுவாள். பரவாயில்ல, நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால அப்படி பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து உண்மையாகவே எனக்கு அந்த லிப் பாம் வந்து ரொம்ப நல்ல லிப் பாமாக இருந்ததுனால மட்டும்தான் போட்டேன். சரி, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சிலர் வாங்கிட்டு வேஸ்ட்டாக 300-400 செலவாக்கிட்டு வாங்கிட்டு அது வேஸ்ட்டாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் போடுறேனே தவிர, நான் யூஸ் பண்ணுற எனக்கு நல்லா இருந்த வீடியோஸ் மட்டும்தான் நான் போடுறேன். இப்போ கூட ஒரு ப்ராடக்ட் எடுத்து தான் வந்திருக்கேன். இதை நான் 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டர்ம் டாக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வாங்கினது தான் இது. 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், 3/4 குப்பி காலி ஆகிடுச்சு. 2வது குப்பி இது. சரி, ஃபஸ்ட்டு குப்பியில் தான் ஒன்றுமே ஆகலை, செகண்ட் குப்பிலையா ஏதாவது ஆகும்னு நினச்சேன். நான் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால எனக்கு மேக்கப்லாம் செட் ஆகாது. அப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினே தான் இந்த நியாசினமேடு 10% நியாசினமேடு டர்ம் டாக்கோட சிரம். இந்த சிரம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். போடும்போது வாட்டரிஸ்டாக தான் இருக்குது. இந்த சிரம் வந்து ரொம்ப வாட்டரிஸ்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எதுவுமே யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே வித்தியாசமே தெரியல. என்ன போட்டாலும் இது போட்டாலும் ஒன்று மாதிரி தான் எனக்கு இருக்குது. இதுக்கு இவ்வளோ ரிவ்யூஸ் வந்திருக்கு. நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு ப்ராடக்ட்டுக்காக இவ்வளோ ரிவ்யூ பண்ணுறாங்க. இதுவுமே நிறைய ரேட் வேறு கொடுத்து நான் வாங்கினேங்க. இந்த இந்த இதுக்கே 300 ரூபாயா எவ்வளவோ சம்திங் இது. இதை போய் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, எப்படின்னு தான் தெரில. இந்த ப்ராடக்ட் இந்த இதோட நிறைய ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது. நான் வந்து பர்பிளில் தான் வாங்கினேன். பர்பிளில் இதை தான் நான் நிறைய ரொம்ப ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பிராண்ட் இது. உண்மையாகவே ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இந்த பாருங்க, என் ஸ்கின்னு வந்து பிளாக் டார்க்கர் ஸ்கின். அப்போது கொஞ்சம் க்ளோக்காக இது எனக்கு ஒரு க்ளோவும் தெரில, ஒன்றும் தெரில. இது யூஸ் பண்ணிட்டு ஒரு யூஸும் இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணாதீங்க. நல்லாவே இல்லை. ஒரு ரிசல்ட்டும் இல்லாத ஒரு சிரம் இது. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு க்ளோ வேணும், நல்ல சாஃப்ட். எனக்கு ஆல்ரெடி கிளியர் ஸ்கின் தான். எனக்கு வந்து இந்த ஓப்பன் போர்ஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணினேன். நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ஸ்கின் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒன்றும் தெரில. சரியா? அப்படி உங்களுக்கு ஸ்கின் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் விட்டமின் சி வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்டேயுமே. நான் என்ன யூஸ் அப்படி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. சரியா? நான் இதை விட போகிறேங்க. இந்த டர்ம் டாக்கோட ப்ராடக்ட் எதுவுமே நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நல்லா இல்லை. இதே மாதிரி இது கூட அதாவது சாலிசிலிக் ஆசிடோட ஒரு ஃபேஸ் வாஷுமே யூஸ் பண்ணேன். அது கூட போட்ட உடனே ஒரு சின்ன க்ளோ கொடுக்கும் சாலிசிலிக் ஆசிடு. ஆனால் இது சத்தியமாக நல்லா இல்லைங்க. நான் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு 10 அவுட் ஆஃப் எவ்வளோ கொடுக்கணுன்னா ஒரு 5 கொடுக்கலாம். ஏதோ ஒரு சீரம் யூஸ் பண்ணணுன்ட்டு யூஸ் பண்ணலாம். இதை விட நல்லது வந்து மினிமலிஸ்டோடதுன்னு நினைக்கிறேன். சத்தியமாக இது வேஸ்ட்டு, யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ். சாரி.